நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, நாட்டு மாடுகள பாதுகாக்கிறாங்க இல்லையா? அவங்கள பத்தியும், ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள பத்தியும் தொடர்ந்து நம்ம பல்வேறு மாவட்டங்களுக்கு பயணம் செய்றோம். ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள சந்திக்கிறோம். சந்திச்சு அவங்களோட அனுபவங்கள வந்து நம்மளோட சேனல்ல நம்ம காணொளியில பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் வாகைப்பட்டி சண்முக கட்டுத்தரைக்கு தான் வந்திருக்கோம். வாங்க இன்னைக்கு அந்த அண்ணனை சந்திப்போம். அவங்க வளர்க்கக்கூடிய காளைகள பத்தி இன்னைக்கு காணொளி மூலம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்ண்ணா. அண்ணா உங்க கட்டுத்தரை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்க. சண்முகங்களாப்பா. நீங்க என்ன ஊருங்கப்பா? வாகைப்பட்டி. சரிப்பா. சரி, உங்கள பத்தி சொல்லுங்கப்பா. நாங்க விவசாயம் பண்றோம். ஜல்லிக்கட்டுக்கு எங்க தாத்தா எங்க அப்பா காலத்துல இருந்து மாடு வச்சு ஓட்டினாங்க. இப்போ எனக்கு வேலை தெரிஞ்சு நான் எங்க அண்ணன் வந்து மாடு வச்சிருந்தோம். இப்போ அதுக்கு எடுத்து இந்த மாடு கோயில்ல வாங்கினோம். இந்த காலங்களாப்பா? சரிங்க. இது நல்லா வரும். பையன் இங்கெல்லாம் ரொம்ப பிரியப்படுவாங்க. நல்லா. சரிங்க. இப்ப ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து இப்போ உங்க காலத்துக்குலாம் உங்களுக்கு முன்னாடி மாடு வளர்த்துறீங்களாப்பா? எங்களுக்கு முன்னாடி எங்க தாத்தா எங்க அப்பாவில இருந்து மாடு வளர்க்குறீங்க. ரைட்டு. சரி, இப்ப இந்த காலம் வந்து இப்ப பல்வேறு களங்கள்ல கலந்துக்கிட்டு ஜெயிச்சுட்டு வருதுங்களா? அதை பத்தி கொஞ்சம் சில தகவல் சொல்லுங்க. என்னென்ன ஊருக்குலாம் போயிருக்கு அதை பத்தி சொல்லுங்களேன். எல்லா ஊருக்குமே போயிருக்கு. எல்லா ஊர்லயும் ஜெயிச்சிருக்கு. நீங்க அந்த பழைய வேடிக்கை பத்தி சொல்லுங்களேன். பழைய வேடிக்கைனா நல்லா இருக்கேன். வந்து பாக்கு வச்சு வேட்டி உடுப்பாங்க, சாப்பாடு 10 பேருக்கு போடுவாங்க. பழைய வேடிக்கைனா அடித்தொழில இருந்து முனித்தொழில இருந்து பார்க்கலாம், மாடு பாயிறது வைக்கிறது. இந்த படம் பாக்கு வச்சு ஓட்டியால் சொல்லுவாங்க, ஓட்டிக்கணும் நடந்து முடிச்சுக்கிட்டு போறது வண்டியில ஏற்றிக்கிட்டு போகலாம். காது வண்டிக்கு கொடுப்பாங்க, வேட்டி துண்டு கொடுப்பாங்க. கட்டுத்தரையில வந்து பழைய மாடுகள் நிறைய இருந்துச்சு. பசங்க எல்லாம் சொன்னாங்க, அது மாதிரி போட்டோஸ் எல்லாம் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த போட்டோஸ் அதை காமிக்கிறேன், அதை பத்தி தகவல் சொல்றீங்களா? சொல்றேன். சரி தம்பி, அந்த போட்டோ காமிங்க. ரைட். இந்த போட்டோ பாருங்களேன். இது வந்து ஒரு ஐயா கட்டுத்தரையில இருந்த காலை வந்து இதை போய் தகவல் வந்து ஐயா நம்ம கேட்கும். இதை பாருங்க ஐயா. இந்த காலம் இருக்குங்களா ஐயா? இந்த காலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்லுங்க. இந்த காலைக்கு முன்னாடி ஒரு கால கண்ணாடத்துல வாங்கி வந்தேன். சரிங்க. அது சரியில்லை. இது வாங்கி வந்து நல்ல பேரு. ஒரு 4-5 மைல் சுத்தளவுக்கு இதை அடைச்ச போனா ஆளுகெல்லாம் நிறைய வரும். நல்ல பேரு. சரி, இப்ப இந்த காலம் நம்ம கட்டுத்தரையில எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது 15 வருஷம் இருக்கும். 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலம். 15 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்க. இந்த காலம் வந்து கண்ணாபுரத்துல இருந்து வாங்கிட்டு வந்து. சரிங்க. வாங்கிட்டு வந்துட்டு சரிங்க. அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டுல போச்சுங்களா? ஜல்லிக்கட்டு போய் நல்லா பேர் வாங்கி கொடுத்துச்சு. உங்களுக்கு நல்ல பின்னே உங்களுக்கு நேம் வாங்கி கொடுத்தா இந்த மாடு. ஓ, இதுக்கு முன்னாடி நிறைய காளைகள்லாம் இருந்திருக்கு. பேரு இல்ல, இது வந்து நல்ல பேரு. சரிங்க. இது நல்ல போக்கு மாடுங்க. சரிங்க. அதுக்கப்புறமா வந்து நிறைய மாடு வளர்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த காலம் நல்ல பிற்பாடு இந்த காலம் தகவல். தம்பி வணக்கம். வணக்கம் தம்பி, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ரங்கநாதன். இதுதான் நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் வாகைப்பட்டினே. சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிருக்கோம். சரிங்க. இப்போ உங்க குடும்பத்தை பத்தி ஒரு அறிமுகம் சொல்லுங்க. உங்க குடும்பத்துல ஃபேமிலி அப்பா அம்மா நான் அப்புறம் ஒரு அக்கா இருக்காங்க. சரிங்க. இவங்க யாரு? இவங்க நம்ம அப்பா, இது நம்ம பெரியப்பாண்ணே. பெரியப்பா. இவங்களா? இதெல்லாம் நம்ம பசங்க தானே. நல்ல பசங்க. நம்ம பசங்க. சரிங்க. உங்க ஊரை பத்தி சொல்லுங்களேன். நம்ம ஊருனா நம்ம ஊர் வாகைப்பட்டினே. சரிண்ணே. மாடு எதுக்கு நம்ம பெருசா பசங்க இருக்க மாட்டாங்க. நம்ம பழக்கத்துல நம்ம பசங்கள்லாம் நம்ம வந்து 2-3 ஆளுக்கு தான் நமக்கு தெரிஞ்சது. அப்புறம் நம்ம பசங்களுக்கு அடிச்சோம்னா நம்ம டேரக்டா ஒண்ணு இங்கே வந்துருவாங்க, இல்லாட்டி நம்ம இங்கே களத்து வந்துருவாங்க. சரிங்க. இங்கே பசங்க தான் கயிறு அடிக்கிறது எல்லாமே பசங்க தான். சரிங்க. உங்க கட்டுத்தரைக்கு என்னென்ன மாடலாம் வந்துச்சு, அது எங்க கலந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்களேன். நம்ம கட்டுத்தரைக்கு இதுக்கு முன்னாடி கண்ணார ஒண்ணு வச்சிருந்தோம். சரி, 2 வச்சிருந்தோம். இன்னும் ஒரு இது காசு பிரச்சனை வித்தாச்சுன்னு. சரிங்க. அதுக்கப்புறம் இது எடுத்து நான் 6வது படிக்கும் போது எடுத்தது. இந்த காலங்களா? இது 7 வருஷம் ஆச்சு. சரிங்க. இது எடுத்து ஒரு 3 வருஷம் இருக்குமே. இந்த காலம் இது எடுத்து 3 வருஷம் இருக்கும். சரிங்கண்ணா. இது எடுத்ததுல இருந்து நமக்கு ஜல்லிக்கட்டுல ஆர்வம்னாலே இந்த காளையை பத்தி தான். காளை வளர்க்குறங்கிற ஆர்வமே இந்த காளையை பத்தி தானே நமக்கு. சரிங்க. இதை வச்சுதான் நமக்கு காளை வளர்க்குறங்கிற ஒரு எண்ணமே வந்தது. இந்த காலை எங்க எடுத்துட்டு வந்தீங்க? இந்த காலை எடுத்ததுன்னா இது கோயில்ல வந்து ஏலத்துக்கு விடுவாங்க. அவர் அப்பாட்ட கேட்டுட்டு இந்த 3 நாள் மாடு எடுக்கணும் பாரு. அவரும் எடுப்போண்டான்னு விட்டு இருந்தாரு. நான் ஸ்கூல்ல இருந்தேன். இந்த மாதிரி கோயில் ஏலத்துல விடுவாங்க மாடு. விட்டப்ப அப்புறம் அண்ணன் வந்து அப்பா கிட்ட சொன்னாங்க, மாடு அப்பா வந்து சொன்னாரு அண்ணன்ட்ட மாடு இருக்கிறான்னு. நான் ஸ்கூல்ல இருந்து எனக்கு தெரியாது. வந்து நான் ஸ்கூல் விட்டு பாக்குறேன், வீட்டுல இருந்து மாடு இருந்துச்சு. சரிங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பயே நல்லா இருந்துச்சு. நல்லா ரைட்டா. உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு எடுத்தது இந்த காலங்களா? சரி. இந்த காலம் வந்து இப்போ உங்க கட்டுத்தரைக்கு வந்து என்னென்ன கலர்லாம் போச்சு, அதை பத்தி சொல்லுங்களேன். இன்னும் நிறைய காலம் போயிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச காலங்கள்லாம் எதாவது சொல்லுங்களேன். உங்களுக்கு பிடிச்ச காலம்னா திருவப்பூர், நார்த்தாமலை, மருதாந்தலை எல்லாம். சரி, நம்ம காலம் இந்த காலம் வந்து போக்கு மாடுங்களா சுத்தமா? போக்கு மாடு. அடுத்த சைடு 2 சைடும் தலை வச்சுட்டு வரும், இல்லாட்டி ஜம்பிள் வந்துட்டு தலை வச்சுட்டு வரும். போக்கு மாடு தானே. சரி, என்ன தகவலுக்கு தொடர்ந்து பேசுவோமா? இந்த காலம் ஆயம்மா கோயில் ஏலத்துல. சரிங்க. எடுத்து காலையை எடுத்துட்டு வந்தீங்க, கண்டை எடுத்துட்டு வந்தீங்க. கண்டை எடுத்துட்டு வந்தீங்க. எடுத்துட்டு வந்து நம்ம கட்டுத்தரையில போட்டீங்க. அதுக்கப்புறமா வந்து எந்த காலத்துக்கு போச்சு? ஃபர்ஸ்ட் காலம் தெரியுங்களா? ஞாபகம் இருக்குங்களா? ஓட்டக்குளங்களா?
சரிங்க ஓட்டக்குளத்துல நல்லா இருந்துச்சு. அப்புறம் எல்லா ஊர்லயும் நல்லா இருந்துச்சு. சரிங்க. இது வந்து போக்கு மாடுங்களா சுத்து மாடுங்களா ஐயா? போக்கு மாடு. போக்கு மாடு தான். சரி, நல்லா நேம் வாங்கி கொடுக்குற இந்த மாடு தான். நல்ல நேரம் மாடு. சரி, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ ஜல்லிக்கட்டுல நீங்க இருக்கிறது எப்படியா இருக்கு? இப்ப இருக்கிறது முன்னாடி மாதிரினா நல்லா இருக்கும். இப்ப ஓரளவு இருக்கு. சொல்றீங்க. வாகப்பட்டி நடராஜன் காலன்னு சொல்லி வைப்போம். நல்லா எங்க வைப்பீங்க. அண்ணன் பேரு. அண்ணா பேர்லாம் வைப்பீங்க. சரிங்க. அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணே. அண்ணா உங்க பேர் சொல்லுங்கண்ணே. என் பேர் மாதவண்ணே. சரிங்க. ஊர் வாகப்பட்டி. சரிங்க. சரி, அந்த ஜல்லிக்கட்டை பத்தி உங்க மாவட்டத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். புதுக்கோட்டைக்கு பேர் போனது ஜல்லிக்கட்டு தானே. சரிங்கண்ணா. ஆமா, நம்ம காலத்து இதை வச்சுதான் நாங்க எல்லாருமே மாடு வளர்க்கறதுக்கு ஆர்வம் வந்ததே எங்க மாடுனே. இந்த காலம் தான். ஆமா. சரி, எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு இந்த காலையை வச்சுதான் நாங்க மாடு மஞ்சட்டு போறது எல்லாமே இந்த மாடு வச்சு போறோம். சரிங்கண்ணா. கையில அடிச்சுதான் வரும் வெளில மாடு. இப்ப வாடியில நீங்க மாடுலாம் நிறைய வாடிக்கு மாடு ஏத்திட்டு போயிருக்கீங்க. அப்ப போய் மாடு வாடியில இருந்து வெளில வர்றப்ப இந்த மாதிரி உங்க பேர் சொல்றப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? எங்களை அப்படியே சொர்க்கத்துல இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே கை கால்லாம் பதறும் எங்களுக்கு. மாடு வருதுனாவே எல்லாம் ஓடிடுவோம். அப்படி இருக்கும். ஒரு உற்சாகத்துல இருப்பானே. உற்சாகத்துல இருப்பீங்க. ரைட்ண்ணா. இந்த காலம் வந்து இப்ப நம்ம கட்டுறது இந்த எத்தனை வருஷமா இருக்குண்ணே? 7 வருஷம் இருக்குண்ணே. 7 வருஷம் இருக்குங்களா? சரிண்ணா. இப்ப ஜல்லிக்கட்டுல வந்து இப்ப பயணம் செய்யறது உங்களுக்கு எப்படி இருக்கு? அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குண்ணே. மகிழ்ச்சியா இருக்குங்களா? சரி, அது அப்படியே இப்ப இவங்க இந்த பசங்களை பத்தி சொல்லுங்களேன். எங்களுக்கு வந்து பசங்க எல்லாம் தெரியாது. ஆனா அந்த காலையை வச்சு எல்லா ஃபேன்ஸ் கிளப்பும் எங்களுக்கு. ஆமாண்ணே. எல்லாரையுமே இப்ப எங்களுக்கு தெரியும். எல்லாம் இப்ப இவங்க வந்திருக்க எல்லாமே இந்த காலையோட ஃபேன்ஸா? ஆமா ஆமாண்ணே. எங்களுக்கு இப்ப காலையை வச்சுதான் எல்லாரையும் தெரியும். இப்ப தெரியும். ஆமா. அதனால வந்து உங்களுக்கு அடையாளம்னா இப்ப இந்த காலை தான். சரிண்ணா. இதெல்லாம் சொல்றவங்க இந்த காலைக்காக வந்த கூட்டமா? ஆமாண்ணே. அப்படிதான் என்ன சொல்றீங்க? காலைதான். விளையாண்ட கலங்கள்ல சிறப்பான கலங்கள்லாம் என்ன கலம்? கீழே குடிச்சா நல்லா அங்க எப்படி விளையாண்டு கட்டையில போய் அடிச்சு உள்ள போய் பாஞ்சிட்டு ஓடிடுச்சுண்ணே. சரி, ரொம்ப மகிழ்ச்சி. ரைட், வாழ்த்துக்கள். என் பேர் சந்தோஷ். சரிங்கண்ணே. வந்து நம்ம நண்பர் தான். சரிங்கண்ணே. முன்னால இருந்து பழக்கம். சரின்ட்டு நம்ம எப்போதுமே ஒன்னாதான் இருப்போம். சரிங்கண்ணே. நம்ம மாடு வளர்த்துட்டு இருந்தா சரி எப்போதுமே வேடிக்கைகளுக்கு எதுவும் பண்ணா நம்ம கூப்பிடுவோம். ஒண்ணு இங்க வந்துருவோம், வீட்டுக்கு வந்து எல்லாமே ஒன்னா போயிருவோம். எல்லாமே இருக்காங்க, எல்லாம் ஒன்னா போயிருவோம். சரிண்ணே. அப்படி இல்லாட்டினா எல்லாமே அங்க நம்ம மாடு ஏற்றி வரும்னா அப்படியே அங்கே வந்து ஜாயின் ஆகிக்கும் எல்லாமே. சரிண்ணே. மாடு வந்து ரொம்ப பிடிக்கும். சண்டியராஜாங்கிற மாடு வந்து ரொம்ப பிடிக்கும். மாடு இந்த கல்யாணம் அந்த மாட்டம் பிடிக்கும். இந்த 2 மாடுமே பிடிக்கும். சரிங்க. சிறந்த போக்கு மாடுன்னு சொல்லலாம் புதுக்கோட்டையில. இந்த புதுக்கோட்டையில இந்த கல்யாணம். ஆமா. சரிங்க. நல்ல மாடு. அந்த போக்குல சூப்பரா ரசனையா போகும். மாலை கட்டி தான் போகும். எல்லா ஊர்லயுமே ரசனையா மாலை கட்டி வைப்பாங்க. நல்ல போக்கு மாடு. சரிண்ணே. இப்ப இந்த காலம் வந்து இப்ப பல்வேறு கலங்கள்லாம் போயிருக்குண்ணே. உங்களுக்கு பிடிச்ச கலங்களை சொல்ல முடியுமாண்ணே? இங்க எங்களுக்கு பிடிச்சதுன்னா இங்க அண்ணாவாசல்ல மலை கோயில்ல நல்லா போச்சுண்ணே. சரிண்ணே. நல்லா போச்சு. மாடு ரொம்ப லைக் பண்ணுவாங்க. நல்லா இருக்குண்ணே. சரி, அப்படியே இந்த பசங்க பத்தி சொல்லுங்க. பசங்க வந்து எப்படின்னா போன் பண்ணி வாங்கினா ஒரு வாரத்தை சொன்னா போதும். வந்துட்டு இது மாதிரி வரல வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. என்ன வேலையா இருந்தாலும் லீவ் போட்டுனாச்சு வந்துருவாங்க பசங்க. வரல வேலை இருக்குன்னு சொன்னாலும் இங்க வரலனாலும் சரி எப்படியோ திடீர்னு டக்குன்னு அந்த களத்துக்கு எப்படியோ வந்துருவாங்க. லீவ் போட்டு அப்படியே லீவ் சொல்லிட்டு வந்துருவாங்க. நேரா பார்த்து பேசிக்குவாங்க. மாட்டுல வந்து இந்த பிரச்சனையும் காமிக்க மாட்டாங்க. பாசமா இருப்பாங்க எல்லா பசங்களும். அதனால ரொம்ப பிடிக்கும் மாடு. அந்த போக்குல நல்லா போகும். அந்த போக்குல ரொம்ப பசங்க எல்லாமே லைக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி போக்குல போவோம். சிறந்த போக்கு மாடு நல்லா போகும். எல்லா ஊர்லயுமே சூப்பரா போகும். ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அந்த கலைக்கு. அந்த மாடு இருக்காங்க. இந்த மாடு வந்து கண்டுல இருந்து எடுத்து வந்து வளர்க்குறாங்க. இந்த ஒரு வாகைப்பட்டி கோயில் மாடு. சரி, வாகைப்பட்டி கோயில் மாடு. கோயில் மாடு. சரிங்கண்ணா. மாடு இன்னும் பெரிய வாடி அவுக்குல இருக்கும். 2027 தரமா இருக்கும். தரமா இருக்கும். சரி, கண்டிப்பா கட்டினாலும் கேரண்டியா கழட்டிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குண்ணே. நல்ல மாடு. சரி, இந்த காலம் வந்து கோயில் மாடு. ஆமா, கோயில் மாடு. சரி, கண்டிப்பா 2 காலையும் வந்து தரமா எதிர்பார்க்கலாம். நல்ல மாடு. சரி, ஓகே. பசங்க தானே, எல்லாருமே நண்பர்கள் தானே. இது அண்ணன் என்னென்ன பழக்கம் அப்படின்னா பழக்கம்னா ஜல்லிக்கட்டுல முடிய பழக்கம். நம்ம அருணண்ணு. அதுக்கடுத்து கிச்சா மாப்பிள்ளை அவரு நல்லா பேசுவாரு. சரிங்க. அடுத்து சுரேந்தர் மச்சான் அவரு தென்றமட்டி. அவர் சத்தியமங்கலம் ராஜேஷ். சரிங்க. இது விக்கி விக்கின்னு. சரிங்க. அவரு கோகுல் எடிட்டர். நமக்கு அவர் தானே எடிட்டர். நம்ம கோகுல் பங்கு. அவர் நார்த்தாமலை நாகராஜன். இது பிரவீன் சௌரியாப்பட்டினம் பிரவீனன். இது நம்ம பசங்க, நம்ம ஊர் பசங்க ஹரிஹரன் தயாநிதி. சரிங்க. இப்ப அப்பா ஜல்லிக்கட்டு காலத்துல இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்பா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குனே. நான் அவர் அப்ப இருந்துட்டு விட்டுருக்கலாம். நான் சொன்ன ஒரு காலத்துக்காண்டி இந்த மாடு எடுத்தாரு. எடுத்து அதை எத்தனையோ கொடுத்துருக்கோம்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கேட்டு வந்திருக்காங்க. ஏன்னா என்கிட்டையும் கேட்டிருக்காரு, அப்பாட்டையும் கேட்டிருக்காங்க. நல்ல ரேட் இருக்கு. அவரு கொடுக்க மைண்ட் செட் இருந்தா கொடுத்துருக்கலாம். நல்ல விலை காசு கண்ட 1 லட்சத்துக்கு மேல கொடுத்துருந்துருக்கலாம். நான் சொன்ன ஒரு வாரத்துக்காண்டி இன்னும் விற்காம இருக்காரு மாடு. அது நான் சொன்னேன் செத்தாலும் கட்டத்தறி நம்ம இதுல வீட்லயே இருக்கணும்னு அப்படி சொல்லினால அவரு மாடு வளர்க்குறாரு. இப்போ உங்களுக்கு வேற தெரிஞ்ச அடையாளம்னா இப்ப அந்த காலம் தான். இந்த காலை தானே. சரி, நான் அப்படி இந்த காலை பத்தி சொல்லுங்களேன். இது நம்ம கோயில் காலனே. ஃபர்ஸ்ட் அண்ணன் எடுத்தாப்புல எடுத்துட்டு அப்புறம் நம்ம கோயிலுக்காண்டி இது கூட்டது எல்லாம் ஊராலாம் சேர்ந்து கோயில் கூட்டாச்சுனே. சரிண்ணே. நம்ம கோயில் மாடு தான் இது. இந்த காலைகளும் ஒரு 2025 கலங்கண்டு வெற்றி வயசு கூடி உங்களுக்கு வந்து பெருமை சேர்க்க சொல்லிட்டு என்னோட சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துறேன். நன்றி. தகவலுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நம்ம இறுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு எங்க வந்திருந்தோம் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் வாகைப்பட்டி சண்முகான கட்டத்தரைக்கு தான் வந்திருந்தோம். இன்னைக்கு அவங்கள பத்தியும் அவங்க வளர்க்கக்கூடிய காளைகள் பத்தியும் வந்து பல தகவல்கள் நம்மள்ட்ட வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோல உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
ஆனால் உங்கள் கட்டத்தை கூப்பிட்டு ரொம்ப நன்றி. 2025 வந்து இந்த காளைகள்லாம் வந்து பல்வேறு கலைஞர்கள் வந்து கலந்துக்கணும். வெற்றி வாகை சூடி வந்து உங்களுக்கு பெருமை சேர்க்கணும்னு சொல்லிட்டு என்னோட சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்து இருக்கேன். ரொம்ப நன்றி.